வெல்கம் பேக் டு தி சேனல் மதுஸ் கார்னர். எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எப்படி இருக்கீங்கன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், நான் இது ரொம்ப நாளாக பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு டாபிக், பட்ஜெட்டிங். ஸோ பட்ஜெட்டிங்கில் இந்த வாட்டி நம்ம தீபாவளிக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றதையும் காட்டுறேன். அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணாமலே கடந்து போகிறப்போ எவ்வளோ நம்ம ஆக்சுவலாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாமல் போயிடுதில்ல. ஸோ இது அக்கௌண்டபிளாக வச்சோம் அப்படின்னா வந்து டெஃபினட்டாகவே நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த ஃபெஸ்டிவலுக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு எனி ஃபெஸ்டிவலுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான செலவு என்னன்னா ட்ரெஸ். அண்ட் அந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் இந்த வாட்டி எனக்கு நில். ஃபெஸ்டிவல்னாலே அதுக்கு முன்னாடி போய் புது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் மாற்றி, ஆல்ரெடி ஒரு புது ட்ரெஸ்ஸு போடாத ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டில் இந்த வாட்டி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஆல்ரெடி ஒரு நியூ ட்ரெஸ் பீரோவில் இருந்துச்சு. அதனால ஸ்ட்ரிக்டாக இந்த வாட்டி தீபாவளி பர்ச்சேஸ்னும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஈவன் இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டில் எனக்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த செலவு கூட இல்லாமல் இந்த வாட்டி ட்ரெஸ்ஸுக்கு 0 எக்ஸ்பென்ஸ். கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் எவ்வளோ ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம், தீபாவளி அப்படின்னாலே கிராக்கர்ஸ் தான். ஸோ இந்த வாட்டி எங்களுடைய கிராக்கர்ஸோட எக்ஸ்பென்ஸ் 4500. கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். ஏன்னா பழைய போன வருஷத்தோட ஸ்டாக்ஸும் கொஞ்சம் இருந்துச்சு. அண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக இவ்வளோ பட்ஜெட் வேண்டாம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் 10,000க்கு பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து சிவகாசி போகிறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அந்த பக்கமாக நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிருந்தோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக சிவகாசிலேயே போய் நாங்கள் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா 10,000 கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் செலெக்ஷன். அதெல்லாம் கம்மி பண்ணி 4500க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். அதில் வந்து குட்டீஸ் எல்லாம் வேற இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த அந்த கன்னோட கேப் அதெல்லாமே வந்து இந்த வாட்டி இதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் எல்லாமே சின்ன குட்டீஸ் ஐட்டம் தான். ஸோ டோட்டல் பட்ஜெட் வந்து அதுக்கு 4500 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸாகவே இந்த தீபாவளி டைமில் வந்து குஷன் கவர்ஸ் வந்து மாற்றணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். பட் அது என்னமோ வந்து எங்களுக்கு நடக்கவே இல்லை. பட் இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சரி இந்த குஷன் கவர்ஸ் மாற்றலாம், பிகாஸ் அது ஆல்ரெடி டஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதை வந்து ரிமூவ் பண்ணவே முடியல. வாஷபிள் தான் சொன்னாங்க, பட் ரிமூவ் பண்ணவே முடியல. ஸோ அதனால் அதுக்கான ஒரு பட்ஜெட் வந்து இந்த வாட்டி நாங்கள் போட்டிருந்தோம். எதுவுமே நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ தான் பட்ஜெட் ஆகும்னு போடல. பட் இப்போதைக்கு வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இதை போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சோஃபா வாங்கினப்போ கொடுத்த குஷன் கவர்ஸ் தான் இது. என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக அந்த குஷனோட அப்படியே தைச்சிட்டாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் வரல. ஈவன் தான் உங்கள் ஜிப் கொடுத்து அது வாஷபிள்னு சொன்னாலும் நாங்கள் அப்போ பார்க்கல. ஸோ அதனால சுத்தமாக அது ரிமூவ் பண்ணவே முடியல. இப்போ அதனால வந்து அது அப்படியே வச்சுட்டோம் வருஷத்துக்கு. ஸோ இதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும்னு இந்த வாட்டி வந்து எக்ஸ்ட்ராவாக கவர்ஸ் வாங்கி, அதாவது கவர்ஸ் இல்லை செப்பரேட்டாகவே கஸ்டம் கவர்ஸ் வந்து நாங்கள் தைச்சோம். கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதுதான் குஷன் கவர்ஸ்னு அளவு கொடுத்து தைச்சது. அண்ட் இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா உள்ளே கூட வந்து இந்த குஷன் பாடாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு லைனிங் மாதிரி கொடுத்து அண்ட் வந்து சைட் டு சைடு வந்து ஜிப்பு போட்டு நீட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ இதுவுமே வந்து வாஷபிள். அண்ட் இதை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சேஞ்ச் வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. இதோட என்டையர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 சீட்டர் சோஃபா ப்ளஸ் 2 சீட்டர் சோஃபா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் குஷன் சைஸ் கிடையாது. அந்த லீன் பண்ணுற குஷன் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு ஆக்சுவல் லென்த்தை விட. ஸோ இந்த பர்டிகுலர் என்டையர் திங்க்கு எங்களுக்கு செலவானது வந்து 8500. பிகாஸ் உள்ள லைனிங் கொடுத்தாங்க, வெளியில் ஒரு மெட்டீரியல் உள்ள ஒரு மெட்டீரியல் அந்த மாதிரி பார்த்துட்டு அவ்வளோ ஆச்சு. பட் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். நெக்ஸ்ட் தேர்டு நம்ம வீட்டில் பண்ணுற ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ். ஸோ சில பேர் வந்து வெளியில் வாங்குவாங்க. நாங்கள் மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் வீட்லேயே தான் பண்ணிக்கிறது. அம்மா பண்ணுவா. மினிமம் ஒரு 2 ஸ்வீட்டு 2 சேவரி வர அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான கிராசரிஸ், ஸோ அது வந்து ஒரு மேஜர் செலவு தான் கண்டிப்பாகவே தீபாவளிக்கு. ஸோ அதுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1500 கிட்ட வந்திருக்கும். அண்ட் அது வந்து மஸ்ட் செலவு தான். இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே மஸ்ட் செலவு தான். பட் நம்ம ஆசைக்காக சில விஷயம் பண்ணுவோம்ல, விச் இஸ் ஆன்லைன் ஷாப்பிங். அது மட்டும் இல்லாமல் இப்போ அமேசானில் வந்து ஃபெஸ்டிவல், ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு போட்டு நம்மளையும் டெம்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தீபாவளிக்காக கொஞ்சம் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து டெக்கர் ஐட்டம்ஸ் அண்ட் வந்து வீட்டுக்கு பெட்ஸுக்கு தேவையான மேட்ரஸ் கவர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கலாண்டர் ஷாப்பில் வந்துட்டு புதுசாக வாங்கினேன் பெட்ஷீட். ரொம்ப பிடிச்சி வாங்கினேன்.
செப்பரேட்டாக இதோடைய வீடியோ வந்து போடுறேன். இன்னொரு ப்ராடக்ட் கூட அவங்கள்ட்டேருந்து வரணும், வந்ததுக்கு அப்புறமா போடுறேன். ஸோ அதனால அப்படி இப்படின்னு சொல்லி அதோடைய செலவு மட்டும் 2500 ஆச்சு. ஆன்லைன் ஷாப்பிங் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்க வேண்டிதான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக எங்களுடைய டோட்டல் தீபாவளி எக்ஸ்பென்ஸ் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 17,000 ஆச்சு. மெயினாக ட்ரெஸ் இல்லாததுனால. ஒரு வேளை ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக 5,000 ஆயிருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக வந்து ஒரு 17,000 20,000 வரைக்கும் நம்மளுக்கு தீபாவளியில் எங்கள் வீட்டுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது. உங்கள் வீட்டில் எவ்வளோ ஆகுதுன்றதை கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலமா இதெல்லாம் உங்களுடைய ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ அகேன் சூன். பாய்.